அதை முன்வைத்து பாருங்கள். சக்தி உயர்ந்தவளாவே பிறந்த குழந்தைனாலே தாய்க்கே உதவு அம்மாவுக்கு கிடைக்கிறது. ஆமா, அந்த குழந்தை பிறப்பதற்கு ஆண்களுடைய விந்துத்தான் காண வைக்கிறது. ஆண்கள் பெண்ணோடு சேர வேண்டும், கரு உருவாக வேண்டும், கர்ப்பம் தரிக்க வேண்டும், பிறகுத்தான் குழந்தை பிறக்க வேண்டும். பிறந்த குழந்தை தாய்க்கே உணவு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கிளை கிளை பாரமா பார்க்கப்படாது. உயர்ந்தவர் நீங்களே ஒப்புக்கொள்ளுங்க. என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். நான் பொங்கி இருந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு முடியாது. ஏன் வலது எண்ணோ சூரியன், இடது எண்ணோ சந்திரன், கைக்காக இடது கொண்டோ சூரியன், வலது கொண்டோ சந்திரனா? அப்படி என்றால் உங்கள் கண்களை மூடிவிட்டால் இந்த பூலோகம் இருந்து விடுமா? ஒற்றை உண்மையாகவே பூனை கண்களை மூடிவிட்டால் பூலோகமே இருந்துவிடும். சரி, உங்கள் கண்களை இப்பொழுது கட்டுகிறேன். என்ன நடக்கிறது பார்க்கலாம். கோபத்தா ஏது பாகத்தை விட்டு தெரிய வேண்டும் என்று உரைத்து விட்டாய் ஆண்டவா. உங்களோடு விளையாட்டு தனமாகத்தான் விளையாடினேன். அதற்காக இப்படி தந்தையா கண்ணில்லையோ மனமில்லையோ இறைவா. Ha
பிழை பொறுத்தன்ன கண்ணில்லையோ மனமில்லையோ இறைவா தேவி தவறு செய்தவள் யாராக இருந்தால் தன்னை அனுபவித்தே தீர வேண்டும். என்னை விட்டு பிரிவதுதான் உனக்கு சால சேர்ந்தது. அறியாமல் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. அப்படியா? எனக்கு இடதுபாகத்தை கொடுங்கள். என் இடமாகத்தை அடைய வேண்டும் என்றால் கால முழுவதும் என்னை விட்டு பிரிந்து தவத்தை செய்து சிவத்தை அடைந்தால்தான் உனக்கு இடமாகத்தை பெற முடியும். மீண்டும் தவத்தை செய்வாயாக. ஓம் நமச்சிவாய. உங்கள் இடமாகத்தை பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை காலம் என்றாலும் நான் தவத்தை செய்வேன். தவத்தை செய்து சிவத்தை அடைய போகிறேன். புறப்படுகிறேன். சுவாமி உரத்த பிரகாரம் தவத்தை செய்ய வேண்டும். இதுதான் சரியான இடம். காஞ்சி மாநகரம், கம்பா நதிக்கரை, மாமரத்தடியில் மணலால் என் சுவாமியின் உருவத்தில் லிங்கத்தை அமர்த்தி என் சுவாமியை வணங்க போகிறேன். தவத்தை செய்து சிவத்தை அடைய வேண்டும். என்னை அடி சோதிச்ச சோதிப்பதும் சோதனைக்குள்ளாக்குவது அத்தனை இந்த பரமனின் கைதேர்ந்தில்லை. வேண்டாம் விளையாட்டு குழந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எது எப்படியோ என்னை விட்டு பிரிந்து காட்சிய மதியிலே கம்பா நதிக்கரையிலே மாமரத்தின் அடியிலே மணவால் லிங்கம் சேவித்து என்னை துதித்தால் இடமாகத்தை பெற்றுவிடலாம் என்ற எண்ணமா நடக்குமா? நடக்கத்தான் விடுவேனா? இப்போதே வாயு பகவானுக்கும் வருடத்தில் கட்டளை பிறப்பிக்கின்றேன். அதன் காரணமாக காற்று, இடி, மழை, வெள்ளம் புரண்டோடுகிறேன். லிங்கம் என்ன ஆகிறது? பின்தொடர்ந்து சந்திக்கும். வேதம் நீ அல்லவா, வேதம் நீ அல்லவா, கொல்லிமலை மன்னா அழுவதல்லே
செய்தி சிவத்தை சொன்னி இந்த இடத்துல பக்தி பெருக்கெடுக்கவில்லை, காமமே அதிகரித்தோம். காமமே அதிகரித்தபடியால் கணவனை கண்டுவிட்டோம். காமத்தை புரிய வேண்டும், இடவாக வேண்டு ஆனந்தம் பேரார்வம் ஆகையால் ஆழ தழுவினாள். ஆழ தழுவியதால் இந்த உனக்குண்டு உனக்கு பேர் இந்த காட்சியை முடிவே காமாட்சி என்றே. உன்னை காண வரும் பக்த பெண்மணிகள் மஞ்சள் குங்குமம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க உமது நல்வாழ்த்துகள் தனியாகவே உரித்தாகட்டும். உன்னை விட்டு பிரிந்து ஏகாம்பர நகர பெண்ணை என்னை தொடரக்கூடிய கடவுள் இதோ பார்த்தாயா, உன்னுடைய ஸ்தலங்கள் ரெண்டும் லிங்கத்திலே பயந்துவிட்டது. ஆகையால் தவறு நடந்து விட்டது. உன்னை விட்டு பிரிந்தான் ஏகாம்பர நாதராக ஸ்தலம் பதியப்பட்ட லிங்கமாக என்னை காண ஒரு பக்தர்களை தவத்தை செய்து அவள் தருவாய்க்க போய் அது மட்டுமல்ல, இன்றைய உலகொண்டு உன்னுடைய பெயரிலே இந்த காட்சிய மதியை காமாட்சி என்றே பெயர் விளங்கட்டும். எத்தனை விழாக்கள் கொண்டாடினாலும் சரி, அது மட்டுமல்ல, எந்த ஒரு பெண்களுக்கு சீர்வரிசை கொடுப்பதே ஆனாலும் சரி, முதல் சீர்வரிசையாக உன்னையும் என்னையும் சேர்த்து கொடுப்பது ஒரு திரு விளக்கு காமாட்சி அம்மன் விளக்காக வழங்கட்டும். அதை கொண்டு செல்லும் பக்த பெண்மணிகள் இரவும் பகலும் திரியிட்டு தீபமிட்டு அவளையே துதித்து வந்தால் இல்லத்திலே அஷ்டலட்சுமி அனுகிரகம் முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் தவத்தை செய்வாயாக. சிவத்திருநாளே ஓம். எத்தனை காலம் என்றாலும் உங்களை விதமாகத்தை பெறுவதற்காக தவத்தை செய்வேன் என்றவா நீங்கள் ஒத்த பிரகாரம் இந்த காஞ்சிமா நகரத்தில் காமாட்சியாக அமர்கிறேன். வருகின்ற பக்கத்திற்கு நல்லதொரு வார்த்தை கூறுகிறேன். அவர் வந்து முட்டி போற சாமியார், ஒரு முட்டி முட்டி சாமியார். நீங்க நீங்க ஐயா பாவாட சாமியார். நீங்க பாவாட சாமி. அது லைட் போறாரு. அவர் யாரு தெரியல. அவர்தான் நித்யானந்த சாமியார். ஆமா. வந்திருப்பதாடா குமாச்சலம். ஆமாண்ணா. ஈஸ்வர வேண்டி தவம் செய்ய விடமுடியுமா? போதிக்கால ஏற்பாடு. நீலகண்டா
பரமணி நின்று அடியினை மறவாமல் பக்க பாசமோ ஜோதியின் சுழலொளி தம்பி, மழை என்று பாராமல் குரண்டு பாராமல் வெயில் என்று பாராமல் சிவனே சிவனே என்று செப்பு திருநாட்டி ஊசி மயிலை அமர்ந்து தவம் செய்கிறோம். ஆனால் அந்த ஈசன் ஓடி வரவில்லை. நாம் வரத்தை தர வேண்டும் என்று அவளுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய பலம் தெரிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஈஸ்வரனுக்கு ஓடி வர வேண்டும் என்றால் ரத்னாவரி போட்டு ஆண்டு வரக்கூடிய வைலா சூரனுக்கு மாயா மோகினிக்கு மகனாக பிறந்தவன் இந்த வாதாவி எழுதாவி யார் என்று தெரிய வேண்டும் என்றால் அதோ வார்த்தையா உலகத்திற்கெல்லாம் ஒளியெடுக்கும் சூரிய தேவன். அந்த சூரிய தேவனை நீ விழுங்கிவிடை. அப்படியாகட்டும் அண்ணா. உலகம் இரு சுழற்றும். அந்த சூரிய வெப்பம் தெரிய வேண்டும் என்றால் உலகத்தில் காற்று இல்லாமல் அந்த வாயு பகவானை என் உஷ்டமாக ஆரம்பிக்கிறேன். நீ வணங்கும் ஆண்டவன் உலகம் இருள் சூழ்ந்து காற்றில் நாம் நின்ற போது நான் வணங்கும் ஆண்டவன் இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்திருக்கிறாய். பரம்பொருளே மழை என்று மாறாமல் குளிர்ந்து மாறாமல் சிவனே சிவனே என்று உன்னையே வேண்டி தவம் செய்தோம். காரணம் இல்லாமல் மரமரத்தனை ஓடி வந்தாய். மரத்தல வந்து விட்டாயா? பரம்பொருளே கண்களை இழந்திருக்கின்றேன். சூரியனை விளைந்து விட்டீர்கள், வாயு பகவானை வளர்த்து விட்டீர்கள். இவை இரண்டும் இயங்காதால் உனக்கு வேண்டிய வரத்தை என்னால் அருள்பாலிக்க முடியாது. இவை கொடுத்தால் அதற்கு வேண்டிய வரத்தை அருள்பாலிக்க. பரமேசா ஜெகதீசா சர்வேசா இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே காற்றில்லாமல் தன் நிலை மறந்து கண்களானது மூண்டு விட்டது. ஆகையால் நீ கேட்ட வரம் தர முடியாது என்று உரைக்கிறீர்கள். அப்படி என்றால் உன் இரு விழிகளும் திறந்து இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீ உனக்கும் சூரிய பகவானையும் வாயு அஸ்தத்தை வெளியே விடுகிறோம். நான் கேட்கின்ற வரத்தை தடையில்லாமல் தர வேண்டும் என்ற கருத்தை கொடுக்க காத்திருக்கின்றேன். ஆனால் விடுபட வேண்டும் சூரிய தேவரும் வாயு பகவான். செய்து கொடுத்தால் விடுபட வைக்கிறோம் வெளிச்சத்தை. அப்படியே செய்கிறேன். இதோ சூரிய பகவான் தாங்கள் வருத்தாமல் இருவருமே வழிபட்டு விட்டோம். குழந்தைகளே, கடுமையான தவம் எனையே குறித்து இந்த கையிலே இத்தகைய தவம் செய்வீர்கள் எதிர்பார்க்கவில்லை. உங்களை சோதிப்பதற்காகத்தான் இத்தனை சூழ்நிலையும் ஆட்படுத்திக் கொண்டிருந்தேன். இருந்தாலும் உங்களுடைய தவ வலிமையும் சிறந்தது, பல வலிமையும் சிறந்தது. ஆமாம், எனையே குறித்து கடுமையான தவத்தை செய்ய வேண்டிய நோக்கம்தான் என்ன? அழகிய தோட்டத்தை உகத்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு தெரியுமா? ஆண்டவா, அழகிலும் தோன்றி அழகிலும் தோன்றி அளவே தோன்றி அளவே மாதிரி தாங்கி இறைதரம் சிறவேல் கூட்டி இறையடி தரிசனம் தொழுதே மலரடி தொழுதே
படும்படி நீ பட்டான் சர்வேசா என்னே பக்தி என்னே பக்தி குழந்தாய் ஈசா உனக்கு ஏதாலும் என்னம்மா ஈசா நாங்கள் இருவருமே வழியென்று குளிரென்று பாராமல் உமையே இத்தனை காலமாக போய் குதிக்கிறோமே நாங்கள் கேட்டு வரத்தை எங்கள் இருவருக்கும் நீ தடையில்லாமல் இருந்தால் போதும் ஈசா. சத்தியம் என்பது 5 எழுத்து. அடே, எனக்கோ பஞ்சாட்சரம் என்ற ஒரு பெயரும் உண்டு. உண்டு. 5 முகங்களும் எனக்கு உண்டு. உண்டு. எப்போது கரெக்டாக சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தே திருவேன். ஆண்டவா. தாராளமாக கேளுங்கள். பெரு மகிழ்ச்சியை நாடவா வரப்போன் நன்று தர வேண்டும் சிவமே நன்று தர வேண்டும் சிவமே உன்பால் எனக்கு வர வேண்டும். உன் பக்திக்காக ஒரு வரம் என்று 1000 வரம் கொடுக்கலாமே. இருந்தாலும் உனக்கென்று தேவை என்ன என்று அறியலாமா? அப்படியா? ம். எனக்கு என்று தேவைப்பட்டவர்கள் தெரியுமா? என்ன? வரம் வேண்டும் வேண்டும் சதா வரம் வேண்டும் 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 முதல் வரம் ம். இந்த படர்ந்த உலகத்திலே சாகா வரம் என்ற வரத்தில் இருக்கிறது. தவறு. பிறப்பு என்பது ஒன்று உருவானால் இறப்பு என்பது என்றாயிரம் ஒரு நாள் நிச்சயம் உண்டு. அப்படி இருக்க சாகாவரம் என்னால் அருள்பாலிக்க முடியாது. வரத்தை மாற்றியமைத்து கேட்கிறார்கள். பரம்பரை உலகத்திலே மனிதனாக பிறந்தவன் பிறப்பு கொண்டிருந்தால் நிச்சயம் இறப்பு உண்டு. அப்படி ஒரு வேளை இந்த ஆளவர்களும் பாதாபி சூரன் இந்த மண்ணிலே மறைந்து எந்த பாவராட்ட தேவன் என்னை சுடுகாடிலும் இடுகாட்டே எடுத்துச் சென்று என்ன